கடலூரில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி மீனவர்களுக்கு கிராம மக்களுக்கும் குடியிருப்புகள் கட்டி வழங்கப்பட்டன. இந்த நிலையில் 21 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை பட்டா வழங்கவில்லை என கூறி பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் திடீரென கடலூர் பீச் ரோட்டில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது போலீசார் பேரிகேட் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மகேஷ் பாதிக்கப்பட்ட மீனவ கிராம மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது 1 மாத காலத்தில் உங்களது வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். கட்டிய வீட்டுக்கு சுனாமி கட்டிய வீட்டுக்கு தமிழகம் முழுவதும் பட்டா வழங்கு. தமிழகம் போராட்டம் பட்டா கேட்டு போராட்டம். இன்று காலை 10 மணி அளவில் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை கடலூர் மாவட்ட மீனவ மக்கள் ஒன்று சேர்ந்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அந்த முற்றுகை போராட்டம் என்னவென்றால் 22 வருடங்கள் சுனாமி பேரழியால் உயிர் நீத்தவர்களுக்கும் உடைமைகளை இழந்தவர்களுக்கும் அரசும் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் கட்டி கொடுத்த வீட்டிற்கு இதுநாள் வரையிலும் பட்டா வழங்காமல் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசும் அலகழித்து மீனவர் மக்களை வருகிறார்கள். அதனை கண்டிக்கும் வகையிலே இன்று மாபெரும் முற்றுகை போராட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தை செய்தோம். நாங்கள் பலமுறை முதல்வர் அவர்களிடமும் துணை முதல்வர் அவர்களிடமும் வட்டாட்சியர் அவர்களிடமும் ஆட்சியர் அவர்களிடமும் மனு கொடுத்தும் காலதாமதப்படுத்தி வருவதனால் மேலும் இனி மீனவ மக்கள் பொறுக்காத நிலையை அறிந்து முற்றுகை போராட்டம் செய்தோம். அந்த முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக எங்களை அரசு அதிகாரி வட்டாட்சியர் அவர்கள் முன்வந்து காவல்துறை அதிகாரி கண்காணிப்பாளர் அவருடைய அறிவுரையின் பேரில் முற்றுகை போராட்டம் செய்யாதீர்கள், மேலும் உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஆவணங்களை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய தலைமையில் கடலூர் நகர ஆய்வாளர் அவர்களுடைய தலைமையில் வட்டாட்சியர் இருவரும் எங்கள் மக்களை சமாதானப்படுத்தி நாங்கள் இனிவரும் ஓரிரு மாதங்களில் உங்களுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய அனைத்து மீனவருடைய மக்களுடைய பட்டாக்களும் வழங்குவதற்கு உள்ள ஆவணங்களை நாங்கள் செய்து தருகிறோம் என்று கூறின அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைத்த மக்கள் என்ற தலைவர் என்ற முறையில் அவர்களை சமாதானப்படுத்தி மேலும் நமக்கு 1 மாதம் கழித்து நம்மளுக்கு பட்டா வழங்கவில்லை என்றால் நாடு தழுவிய மீனவர்களை ஒன்று திரட்டி சாலை மறியல் இது போன்ற பெரும்பாலான போராட்டங்களை அறிவிக்கலாம் என்று அறிவித்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய மீனவர் வாழ்வு உரிமை இயக்கத்தினுடைய நிறுவனர் என்ற முறையிலே சொல்லுகின்றோம். கடந்த ஆட்சியாளர்கள் மீனவர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே செய்ததனால் நாங்கள் எங்களுடைய மீனவர் மக்களை கடந்த அதிமுக ஆட்சியில் ஓட்டுகளை புறக்கணித்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகாவது எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நினைத்தோம். அவர்கள் வாக்குறுதியும் அளித்தார்கள். தேர்தல் வாக்குறுதியில் பட்டா வழங்குகிறோம், மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலை சேர்க்கிறோம் என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொடுத்ததின் அடிப்படையில் நாங்கள் நேரில் கொண்டு முதல்வரிடம் மனு கொடுத்தோம். இதனால் வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை. ஆதலால் வருகின்ற தேர்தலுக்குள் இந்த ஆட்சியாளர் எங்களுக்கு பட்டா வழங்கினால் மீண்டும் அவர்களுக்கு மீனவர் மக்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வாக்களிப்போம். அப்படி இல்லை என்றால் இவர்களும் கடந்த ஆட்சியாளர்களை போல் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களையும் ஒன்று திரட்டி இந்த ஆட்சியுடைய அவநிலையை எடுத்துச் சொல்லி அவர்களை புறக்கணிப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தரம் 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.